திட்டம் ஒரு திட்டம் இல்லை, நிறைய திட்டங்களை சொல்லிடுறோம். திட்டங்கள்லாம் இவங்கள மாதிரி ஏமாற்றுற திட்டம் இல்லை, மொத்தமாகவே இந்த நாட்டை நல்ல நிலைக்கு மாற்றுகிற திட்டங்கள். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட புத்தகம். அது ஒவ்வொன்றையும் எப்படி இந்த மாற்றுவேங்கிறத படம் மாதிரி போட்டு போட்டு காட்டிட்டு வர்றேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நாடகங்களும் போடுவேன். அது இன்னும் 200 கூட்டங்கள்கிட்ட இருக்குல்ல, ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சி இவங்க நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரங்கள் இருந்திருக்காங்க. பல அரசாங்க அமைப்புகளும் அவங்களுக்காக வேலை செய்யும். ரெண்டாவது, அவங்க நிறைய இலவச திட்டங்களை அறிவிப்பாங்க, வாக்குக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் ஒரு சாதாரண பிள்ளைகள், இந்த வேட்பாளர் யாராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்களுக்கு எந்த பின்புலம் இருக்கா? இருக்காது. அப்போ வாக்குக்கு காசும் கொடுக்கறதுல பெரிய பொருளாதார வலிமையும் இல்லாத போது எங்கள் ஒவ்வொரு கட்டமும் வளர்ந்து வந்துடும். எங்கள் அண்ணன் கமல் வரும்போதும், ஐயா தினகரன் வரும்போதும், 4, 3, 5 பேர் போட்டியிடும் போதும் நாங்கள் 5ஆவது ஆளாக இருந்துமே வளர்ந்தா வந்தோம். குடைப்பாக நீங்கள் சொல்கிறதுல 24 தேர்தலில் நாங்கள் இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கிறதுல நாங்கள் போட்டியில் இல்லை. ஏன்னா எங்ககிட்ட பிரதம வேட்பாளர் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு புதிய சின்னம், ஏற்கனவே நாங்கள் 6 தேர்தலாக ஒரு சின்னத்தை சந்திச்சிருந்தோம், அதை எடுத்துட்டாங்க. அந்த விவசாய சின்னத்தை எடுத்துட்டாங்க. திடீர்னு ஒரு மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் சேர்க்கவே நாங்கள் பெரும்பாடுபட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சுயேட்சைக்கு அந்த சின்னத்தை கொடுத்து என் மைக்குக்கு கீழே வச்சு அது 1 லட்சம் ஓட்டை சீமானுக்கு போடுறோம்னே போட்டாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுமே நான் 36 லட்சம் வாக்கு தொட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனிச்ச கட்சியாக வந்துட்டேன். இப்போ தமிழ்நாட்டை யாரை ஆள்றது அப்படிங்கிறதான் இந்த தேர்தல். அதில் பிஜேபி வருது, காங்கிரஸ் வருதுல. இந்திய தேர்தல்னா நம்ம திராவிட கட்சிகள் திமுக, பிஜேபி, காங்கிரஸ் பின்னாடி போகும். தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னா இந்திய கட்சியாக இருக்க பிஜேபி, காங்கிரஸ், திமுக பின்னாடி வரும். நாங்கள் இது எல்லா கட்சியும் விட்டுட்டு தனியாக முன்னாடி போகணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுது? இப்போ அதனால இதில் தமிழ்நாட்டை யார் ஆள்றது, இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கு எது சரியான திட்டம், எது செயல்முறைகள் என் மக்கள் கவனிக்க தொடங்கினா நாங்கள் மட்டும்தான் ஆட்டத்தில் இருப்போம். இப்போ நீங்கள் இவங்க 3 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேரும் பெரியார் தான் எல்லாம் எங்கள் கொள்கைம்பாங்க, பெரியார் தான் எல்லாம்பாங்க. நாங்கள் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு பெரியாரும்பாங்க. அவங்க திராவிடரும்பாங்க, நாங்கள் தமிழர்கள்னு சொல்லுவோம். அவங்க இருமொழி கொள்கைம்பாங்க, எங்களுக்கு ஒரே மொழி கொள்கை தான் தமிழ். ஆங்கிலம் ஒரு பாடமொழி, அவ்வளோதான். படிப்போம், ஆங்கிலம் கட்டாயமாக படிச்சுக்குவோம். பயிற்று மொழி, கல்வி மொழி, கொள்கை மொழி எங்களுக்கு தமிழ் தான் சொல்லுவோம். அவங்க வாக்குக்கு காசு, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கும் பண்ணாங்க. வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல தான் ஊழல், லஞ்சம், எதையே ஊண்டப்படுதுன்னு சொல்கிறோம். அங்கே சேவை செத்து போயிடும். மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்துடும். அதனால அதை நாங்கள் ஏற்கலை. ரெண்டாவது, அவங்க எல்லாருமே இலவசத்தில் இருப்பாங்க. இவர் 2000 கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க. என் தம்பி 2500 கொடுப்பாங்க. ஐயா 3000 3 சிலிண்டர் கொடுப்பாப்புல, 6 சிலிண்டர் கொடுப்பாங்க. நான் அதில் எங்கேருந்து கொடுப்பீங்கன்னு கேட்பேன். நான் கொடுப்பேன், எங்கேருந்து கொடுப்பேன், நானே உற்பத்தி செய்வேன். அது எப்படி உற்பத்தி செய்வேன்னு காட்டுவேன். அப்போ இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்றம். எப்படின்னா வேலை, உழைப்பு, வருவாய், அதாவது ஊதியம், வாழ்க்கை, இப்படி தான் ஒழுங்கம் மனித வாழ்க்கை கட்டமைக்கப்படும். இப்படி இலவசங்களை கொடுத்த நாடு, குறிப்பாக வெனிசுலா மோசமாக போய் அந்த நாடு அழிஞ்சது காரணமே அவர் எண்ணெய் இலவசம், காசு இலவசம், இப்படியெல்லாம் கொடுத்து உழைப்பிலிருந்து மக்களை வெளியேற்றிட்டாங்க. உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க. உழைப்பை மறந்துட்டாங்க. மனத்துக்குள்ள, சிந்தனைக்குள்ள நஞ்ச தழுவி சோம்பி இருக்க வச்சு அழிச்சிட்டாங்க. அப்படிதான் நீ உனக்கு 2000 கொடுத்துட்றேன், கல்யாணத்துக்கு தாலி கொடுத்துட்றேன், பிறந்த அதுக்கு இது கொடுத்துட்றேன், பஸ்ஸு இலவசமாக ஓட்டிடுறேன், பேருந்து ஓட்டிடுறேன். இதெல்லாம் ஒரு நாட்டின் ஆட்சியாளன், ஒரு நாட்டை நல்ல நிலையில் வளர்த்தெடுக்கணும்னு ஒரு நிர்வாகி சிந்திக்க மாட்டான். சரி, இலவசமாக பேருந்து எப்படி ஓட்டுவீங்க? அந்த பேருந்து துறைக்கு போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடி நஷ்டம் இருக்குது, இழப்பு, கடன். மின்துறைக்கு 1.5 லட்சம் கோடி கடன். ஒவ்வொரு துறைக்கும் எடுத்துக்கிட்டீங்க. கல்வி தரம் உயர்த்த முடியல, மருத்துவம் தரம் உயர்த்த முடியல, போக்குவரத்து தரம் உயர்த்த முடியல, சாலையை சரியாக போட முடியல, மின் உற்பத்தி வேற ஆள்கிட்ட வாங்கி கொடுக்குறீங்க மக்களுக்கு, கட்டணத்தை உயர்த்துறீங்க, சொத்து வரியை உயர்த்துறீங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறை? இது எப்படியான ஆட்சி இது? இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்துக்கு வரலை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்தோம். எங்களுக்கு ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் நடக்குது. திமுக போகுது, அதிமுக வருது, அதிமுக போகுது. இப்போ ஐயா எடப்பாடி இருந்தாங்க, இப்போ ஐயா ஸ்டாலின், இப்போ ஐயா ஸ்டாலின் இல்லைன்னா எடப்பாடி, மாறி வருதுங்க. ஐயா கருணாநிதி, அம்மையா ஜெயலலிதா. ஆள் மாறும், ஆட்சி முறை மாறாது. இப்போ நாங்கள் ஆட்சி முறையை மாற்றணுங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அப்போ இது ஊழல், லஞ்சம், நாங்கள் அதுக்கு நேராக உண்மை நேர்மைங்கிறோம்.
அந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். அப்போ இது இது வந்து அவங்க 3 பேர் ஒரு பக்கம் இருக்காங்க, நாங்கள் ஒரு பக்கம். அப்போ 4 முனை போட்டிங்களா? சும்மா இருமுனை போட்டி தான். அவங்க 3 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, நான் இலவசம்னாங்கிறாங்க, நான் தரமாட்டேங்கிறேன். நான் எதை தருவேன்னா அறிவை வளர்க்கும் கல்வியை தருவேன். என் தரத்திற்கு உலகம் போட்டி போடணும். ஏன்னா நீங்கள் முதலிடத்துல ஃபின்லாந்து, 2வது நீங்கள் தென்கொரியா, 3வது சிங்கப்பூர் இருக்குது. நம்ம நாட்டில் ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட அளவு தான் அது உலகத்தில் கல்வித்தரத்தில் 3வது இடத்துல இருக்குது. நம்மெல்லாம் வெக்கி தலைவணியணும். இந்தியா எந்த இடத்துலையும் இல்லை, தமிழ்நாடு அதில் எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்குது. இப்போ கேரளா, டெல்லியெல்லாம் கல்வியை உயர்த்திட்டான். நானே போட்டு காட்டினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கெஜ்ரிவால்லாம் நல்லா முன்னேற்றிட்டான். பினராயி விஜயன்லாம் இந்த 10 ஆண்டில் பெரிய உயர்த்து கொண்டு விட்டார். அவனுக்கு அக்கறை இருக்குது, அவன் பிள்ளையை படிக்க வைக்கணும். நமக்கு அப்படி இல்லை. அவனுக்கு அப்பன் தலைவனாக இருக்கான்ல, பெத்தவன் இருக்கான், நமக்கு மற்றவன்ல இருக்கான் ரொம்ப நாளாக. அதனால பிரச்சனை. அடுத்து மருத்துவ தரம், அதை உயர்வாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது இலவசமாக இருக்கணும். உயிர்காக்கும் மருத்துவம், அறிவை வளர்க்கும் கல்வி. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதன் மக்களுக்கு தேவை. அது எவ்வளவு ரூபா மருத்துவமான இருந்தாலும் சரி, உலக தரத்துக்கு கொடுக்கும். நாளைக்கு சிங்கப்பூர் அதே இந்த மாதிரி நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிலையும் மருத்துவம் பார்த்தா தான் நான் தரமான மருத்துவம் கிடைக்குங்கிற நிலையை நான் உருவாக்குறேன்னா இல்லையா? திருப்பி குடிநீர், தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுத்தணும்னு நினைக்கிறேன். தூய குடிநீரை கொடுத்தணும். இது 3ஐயும் நான் இலவசமாக தரேன். இந்த அடிப்படையை நான் சரி பண்ணிடுறேன். மற்ற எதுவும் இலவசமாக தரமாட்டேன். உனக்கு அருமை தெரியாது. என்ன செய்வா? இப்போ நான் மின்சாரம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இலவசமாக. உங்கள் வீட்டை விட்டு வெளியே 9 வேலை கணிச்சிட்டு போவீங்களா? எப்படி? தெருக்குழாயை மூடிட்டு போகிற பழக்கமே இன்னும் இல்லை. பார்க்குறீங்க நீங்கள். இலவசமாக கொடுத்தா எங்கள் ஊரில் பெரியவங்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. கப்பலில் பொண்ணு வருதுன்னு சொன்னாங்களாம். ஒருத்தர் வந்து எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுன்னாங்க. இல்லைடா சும்மா இல்லை காசுக்குன்னாங்களாம். இல்லை வேணாம், நான் சின்ன பையன், எங்கள் அப்பா வயசானவர்னானா. அப்போ காசுன்னா அது ஃப்ரீதா? பொறுப்பு வருது. அதனால இங்கே கவனமாக இந்த நாட்டை நிர்வகிக்கணும். அது எனக்கு ஒரு கனவு இருக்குது. எல்லாத்தையும் படிக்கிறோம், பார்க்குறோம். உலக நாடுகளில் என் முன்னோர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என் தலைவன் எந்த மாதிரி ஒரு கனவு வச்சுருந்தான், அதை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால் இது என் நாடு, என் தாயின் மடி, என் நிலம், என் இனம், என் மக்கள். அவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல படித்த கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு, அதுக்கு ஒரு சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் மக்களை தன்மானத்துக்காக உயிரை விட்டு தலை நிமிர்ந்து வாழ்ந்த மக்களை கையேந்த வைக்கிறது வந்து தன்மானத்தை இழந்து தலை குனிஞ்சு வாழ்கிற அந்த இழிநிலையில் வைக்காம, சோறு வடித்ததை நீ 6ஆ ஓடிச்சுங்கன்னா இவன் அரைப்படி அரிசிக்கு கையேந்த நிலையில் விட்டுட்டு மயிலுக்கு போர்வையை போத்திட்டு போகிறான். என் பாட்டை நீ என் பேத்தியும் பேரனும் வேட்டி சேலைக்கு அலையுது. என்ன வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை இது? எனக்கு என்ன இல்லை. ஒரு தற்சார்பு நிலையில் தனக்குத்தானே தனக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொள்ள வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கை முறையை கொடுக்கறதான் சிறந்த ஆட்சி முறை. என்ன பொண்டாட்டிக்கு தாலி கட்டணுமா, அந்த ஒரு பொண்ணு 2 பொண்ணு வாங்குற வசதி வாய்ப்பு அவனுக்கு கொடு. அதானே கொடுக்கணும். பிள்ளைய எவ்வளோ கல்வினாலும் அரசு படிக்க வச்சிருது, செலவு மிச்சம். எவ்வளவு போனால் மருத்துவம் அரசு பார்த்துருது, செலவு மிச்சம். குடிநீரை தந்துடுது. படிப்புக்கேற்ற வேலை, படிக்கலைனாலும் அரசு வேலை கொடுத்துட்றேன்றேன். அப்புறம் என்ன உனக்கு வாழ்கிறதுக்கு? நானே விவசாயம் பார்த்துறேன், பசி இல்லை. நானே ஆடு மாடு வளர்த்துறேன், கறி பால் முட்டைக்கு பிரச்சனை கிடையாது. வேறு என்ன உனக்கு பிரச்சனை? நானே மீன் பிடிக்கிறேன், முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி வைங்காடியும் நானே வித்துறேன். உனக்கு தரமான பொருளை கொடுத்துட்றேன், நஞ்சில்லாத உணவை தந்துடுறேன், உரிய விலையை கொடுத்துட்றேன். விலை யார் தீர்மானிப்பான்? என் விவசாயியை தீர்மானிப்பான். அந்த வேளாண் துறை அமைச்சருக்குள்ள ஒரு குழு வச்சுருப்பேன். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 2 பேர் 3 பேர் வேளாண் பேரறிஞர்களை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. தக்காளி இந்த ஆண்டு 15 ரூபாய்க்கு விற்கலாம், கிலோன்னா 15 ரூபா தான். சேலத்தில் 15 ரூபா, அங்கே 20 ரூபா. அந்த வேலையெல்லாம் இங்கே இருக்காது. அது மாதிரி ஒரு முறையை கொண்டு தரமான போக்குவரத்து, நல்ல பாதை, சிறந்த காவலர்களுக்கெல்லாம் 8 மணி நேரம் ஆண் காவலருக்கு, 6 மணி நேரம் பெண் காவலருக்கு வேலை கொடுப்பேன். சுழற்சி முறையில் விடுமுறை கொடுப்பேன். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை குடும்ப சுற்றுலா அனுப்புவேன். எந்த மன அழுத்தத்தையும் கொடுக்க மாட்டேன். சீருடை அணியாத காவலர்களை பல பேரை ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்ற தடுப்பு காவல் படையை எடுப்பேன். அது சொல்கிறது உங்களுக்கு என்னமோ சொல்கிறாரு, கற்பனை மாதிரி இருக்கும். நடக்காதது ஒன்று நான் சொல்லலை, நடக்கும். நம்ம நடத்தணும்னு நோக்கம் இல்லை, அதனால நடத்தலை. நான் மீனவர்கள் பாதுகாப்புக்கு நெய்தல் படம் கட்டுவேன்னு சிரிச்சிங்க. அவன் பினராயி விஜயன் கட்டிட்டாப்புல. நான் சொன்ன மாதிரியே சீருடை போட்டு கட்டி பேரணி நடத்திட்டான். அப்போ அது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இருக்கும்போது பாரத பிரதமர் வந்து மற்றொரு கொரோனா மாதிரி தயாராகும்னு சொல்றாரு. இது குறித்து என்ன சொல்றீங்க? எல்லாம் ஒரு நாட்டின் தலைவருக்கு அது அழகா இல்லை. நீங்கள் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டம், வளர்கிற ஒரு வல்லாதிக்கம்னு சொல்கிறோம். ஒரு பெருநாட்டில் ஒரு நாடு ரஷ்யாவும் சீனாவும் இந்தியாவும் தலையிட்டா இந்த போரை எப்போ முற்று கொண்டு வந்திருக்கலாம். என்ன வேடிக்கை பார்த்துருக்கிறீங்க?
எதுக்காக இந்த போர்னு அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க சொல்லுங்க, எதுக்காக இந்த போருங்க? ஈரான் மேல அமெரிக்கா தொடுத்த போர் எதுக்குன்னு சொல்லுங்க. அணுவாயுதம் தான் போட்டு கொண்டிருக்க மாட்டானாங்க, யாராவது சொல்லுங்க. இவ்வளவு தன் பச்சை பிள்ளைகளை நாட்டுக்குடிகளை ஒரு மாசமா இவ்வளவு பெரிய போர் நடக்கும்போது அணு ஆயுதம் இருந்தா பயன்படுத்திருப்பான் இல்லையா? ஊரைக்கு பயன்படுத்திருப்பான்ல. அப்ப யாரா யோசிக்கப்படை? இப்படித்தான் சதாம் ஹுசேன் ஈராக்ல கொண்டான். பேரழிவு ஆயுதம் வச்சிருக்கான், ஃப்ராடு. ஐநா சொல்லுது, இரியா கேட்டுக்குருவான், விசாரிச்சுக்குருவோம்னு டக்குன்னு போற தொடுத்து அடிச்சு அவரை கொண்டான். கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுது? பேரழிவு ஆயுதம் வச்சிருந்து ஈராக் இல்ல, அமெரிக்கா தான் தெரியுது. நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அணு ஆயுதம் வச்சிருக்கான், நீ வந்து அடிச்சவன அடிச்சு தூக்கி இருக்க மாட்டான் நேரம். என்ன இது? நீ இந்த வள வேட்டைக்கு அவனை கொல்ற. அப்பாவி மக்களை, பிஞ்சுகளை, கர்ப்பிணி பெண்களை, இதெல்லாம் உலகம் சகிக்குமாங்க? இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு அழகா? தலையிட்டு பாய் முடி சும்மாறா அப்படின்னு சொல்லாம ஒரு சண்டியர், ஒரு பெரிய ரவுடி, ஏன் அவனை கேட்க முடியாது? எல்லா பேரும் கடன் வாங்கி கையெழுத்து போட்டிருக்காங்க. நீ ரஷ்யால என்ன வாங்குறதுக்கு அவன் சொல்லாத வாங்க கூட அன்றா நீ வாங்காம இருக்கிய? யோ, ஏன் நாட்டு நிர்வாகத்தில் தலையிட நீ யாரையான்னு கேட்க முடியல? ஏன் 196 லட்சம் கோடி கடன் கொடுத்த முதலாளி சொல்றாரு, சரி ஏசம்மா தானே நாடு, என்ன சொல்லுங்க ஐயா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 2 இலக்கில் வந்து எங்களுக்கு சீட் வேணும், நாங்கள் கட்சியில் வந்து 8 சீட் வாங்கி காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாங்கள் 6 வேணும், நாங்கள் அப்புறம் 5 அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. இது குறித்து என்ன சார் சொல்ல வரீங்க? அவங்க நிலைப்பாடு அது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸுக்கு போன தடவை 25 கொடுத்துட்டு இந்த வாட்டி கூட ஒரு 3 கொடுத்து அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்ததெல்லாம் அவசியமற்றதுன்னு நான் நினைப்பேன். காங்கிரஸ் தேவையில்லாமல் அவங்க வளர்க்குறாங்க, தூக்கி சுமக்கிறாங்க. 2வது காங்கிரஸ்லேயே கொடுத்தீங்க, அந்த கட்சியில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கு தகுதியான வேற யாரும் இல்லையா? அது தகுதியான எங்கள் மாமா இருக்கார், மூத்த ஒரு தலைவர் திருநாவுக்கரசு, அவருக்கு இல்லாத தகுதி எதுக்கு யாரோ ஒருத்தர் புதுசர் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் வேறு மாநிலங்கள் ஆளுகிறீங்கல்ல, கர்நாடகாவிலேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? உங்கள் கட்சி ஆளுதில்ல. இப்போ எங்களில் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், இப்போ காங்கிரஸ்னால் மூத்த தலைவராக எங்கள் மாமா திருநாவுக்கரசு இருக்காங்க, அவர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பாராளுமன்றத்துக்கு நீங்கள் கொடுக்கல. என்ன கட்சி? அந்த கட்சி இருந்தா என்ன செத்தானுங்க? எதுக்கு உங்களுக்கு காங்கிரஸ்? எதுக்கு? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறாங்க கர்நாடகாவில் இருந்து. அவனுக்கு நீ 39 சீட்டு 30 சீட்டு 29 சீட்டு கொடுத்தா அப்புறம் ராஜ்யசபா கொடுப்பியா? என்னது இது? என்னங்க இந்த நாட்டில் எந்த இதை வச்சுருக்காங்க? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது அவன் தான், கல்வியை மாநில உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போனதை தான், காவிரி நதிநீர் உரிமை பறிச்சதை வந்தான், இந்த நாட்சக்கார திட்டங்களை கண்டு இந்த நிலத்தில் திணிச்சதை வந்தான், ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவையை கொண்டு வந்ததை வந்தான், நீட்டை திணிச்சதை வந்தான், என்ஐஏ கொண்டு வந்ததை வந்தான், என்ஆர்சி கொண்டு வந்ததை வந்தான். எதுக்கு சொல்லுங்க? உங்கள் மொழிக்கு, உங்கள் இனத்துக்கு, உங்கள் நிலத்துக்கு, உங்கள் வளத்துக்கு, இல்லை நம்ம வீட்டு இளவுக்கு வந்து அழுவானா? எதுக்கு அழுவான்? எதுக்கு காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு? விடுதலை பெற்ற 80 ஆண்டுகால இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டது அந்த கட்சி தான். இந்த நாடு படுகிற எல்லா துன்பத்துக்கிறதுக்கும் காரணம் அதுதான். இதான் எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்வார், உலகத்தில் எந்த தீய திட்டம் வந்தாலும் கையெழுத்து அமெரிக்காக்காரனோட இருக்கும், இந்தியாவில் எந்த நச்சுத்திட்டமாக இருந்தாலும் கையெழுத்து காங்கிரஸ்காரனோட இருக்கும். இந்த தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொண்டுகளை ஏற்றுக்கொண்டவங்க அறிவிங்க தான். 2 பேரும் ஒன்று தான். உலகத்தை நாட்டை சந்தையாக்கி திறந்து விட்டது இவங்க தான். அதான் அவங்க பாடு. ஆனாலும் நீண்ட காலமாக இருக்கிற இப்போ எங்கள் அண்ணன் திருமா அண்ணன் விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், உங்களுக்கு தெரியும் களத்தில் யார் வேலை செய்வா? காங்கிரஸ் செய்யுமா, விடுதலை சிறுத்தை செய்யுமா, கம்யூனிஸ்ட் செய்யுமா? சொல்லுங்கள் நீங்கள். நான் இவங்க எல்லாரோட இருந்து பார்த்தவன். வேலையை களத்தில் விடுதலை சிறுத்தைகள் செய்யுமா, கம்யூனிஸ்ட் கட்சி செய்யுமா, காங்கிரஸ் செய்யுமா? அப்புறம் அது அவங்க கட்சி, அவங்க பிரச்சனை. ஆனாலும் நியாயத்தை பேச நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். இந்திய தேர்தல் ஆணைய அறிக்கையில, அதாவது கேரளாவில் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கட்சிகளுக்கெல்லாம் அறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியோட சீல் இருந்ததா காலையில ஊடகங்கள்லாம் செய்தி அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சீல் போட்டவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது பெரிய இடத்து வாரமா இருக்கு. எனக்கு இது கொடுமையா இருக்கு. நீங்க பினராயி விஜயனே சொல்றாப்ல, என்னை தோக்கடிக்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுச்சு பிஜேபின்னு, பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு காங்கிரஸ்ன்னு. இப்போ இது என்ன பண்ணுது இங்கே? இது ஒரு கொள்கை தம்பி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட்லாம் ஒன்றா நிற்கும். 1/2 கிலோமீட்டரில் அங்கே போனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எதிராக நிற்கும். நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்தில் நிலையில உங்களுக்கான வாக்கு வங்கி நிலைநிறுத்தப்படுமா இல்லை வீழ்த்தப்படுமா இல்லை ஏதாவது உங்களுக்கு வாக்கு வங்கி அப்படி நீங்க ரொம்ப விரும்புறீங்க போலுங்கண்ணா தம்பி. நீங்க எதிர்பார்க்குறீங்க, சூழ்நிலை எதிர்பார்க்குறாராங்க. நீங்க என்ன ஊடகத்தில் அப்படியா? இங்க பாருங்க,
என் முன்னாடி நிற்கிறவங்க, எனக்கு வாக்கு செலுத்துறவங்க பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேர்ந்தவங்க இல்லை, போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேர்ந்தவங்க. புரியுதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதர்கள் எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்தின மக்கள். புயலே அடித்தாலும் கொண்ட கொள்கைக்காக நிலையா நின்ற இடத்துல நிற்கிற வீரியமான நெல்மணிகள் என்னுடைய வாக்காளர். நான் ஒரு கவர்ச்சியாளன் இல்லை, கவர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கிறவன் இல்லை. என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், என் நிலம் வளம்னு நான் பேசுகிற அரசியல்